கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு அநேக மக்களுடைய கேள்விகள், இறைவன் எங்கே? Where is God? If God is created me, where is God? இறைவன் எங்கே என்கிற கேள்வி எல்லா மனு மக்கள் மத்தியிலும் பரம்பி கிடக்கிறது. இறைவன் வருவார் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது வருவார் என்கிற கேள்வியும் கூட பரம்பி கிடக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால், என் தேவனாகிய கடவுள் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டால், நமக்குள் இருக்கிற இறைவனை நமக்குள்ளே ஆராதிக்க முடியும். நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நமக்கு சொந்தமாக்கி மகிமைப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இங்கே புரிதல் அவசியமாய் காணப்படுகிறது. இறைவனை புரிந்து கொண்டால், இறைவன் இருக்கும் இடம் என் உள்ளம் என்பதை தெரிந்து கொண்டால், நான் இறைவனை கண்டு அவரை மகிமைப்படுத்த முடியும். சில மக்கள் கடவுளை தேடி பயணப்பட்டு போனார்கள். இவர்கள் கடவுளை தேடி போகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட ஒரு அனுபவசாலியான ஒரு பெரியவர் தன்னுடைய கழுதை மேல் ஏறி அவர்கள் கடந்து போனார். அப்படி போகும்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் கடவுளை தேடி போகிறீர்கள், கடவுளை கண்டடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் பிரயாணப்பட்டு போனார். அப்பொழுது இந்த அன்பர்கள் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் எங்களுக்கு சொன்ன வாழ்த்துக்களுக்காய் நன்றி, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என் கழுதையை தேடி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அனைவரும் சிரித்து விட்டார்கள். நீங்கள் கழுதை மேல் தான் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது இந்த பெரியவர் சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடி நீங்கள் வெளியே புறப்பட்டு அலையும் பொழுது என்னை சுமந்து செல்கிற கழுதையை தேடி நான் போகக்கூடாதா என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உணர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளை நாம் எங்கே தேடுகிறோம்? எனக்குள்ளே இருக்கிற இறைவனை மகிமைப்படுத்துகிறவனாக என் வாழ்க்கை அமைப்பேன் என்று சொன்னால் அவர் நாம மகிமைப்படும். நான் தேட வேண்டியதில்லை, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வெளியரங்கமாவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் தொடர்ந்து கண்டு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.